ஹிஸ்ட்ரியில எழுதிக்கலாம் அதையும். ஹிஸ்ட்ரியில போனாலும் எழுதிக்கலாம், இல்லை ஜெயில போட்டா அதையும் எழுதிக்கலாம். நான் போறதுக்கே விருப்பப்படல. லேட் பண்ணாலும் சரி, டைமுக்கு இறக்காம விடவே மாட்டான். நான் முதல்ல போறதுக்கே விருப்பப்படல. கம்பெனிஸ் இந்த பக்கம் தான் இருக்கா? இதுல போறதுக்கு மூடே இல்லை. நான் உண்மையிலே போறதுக்கு உண்மையிலே சத்தியம் மூடே இல்லை. வரும்போது வேற மாதிரி இருந்துச்சு, போகும்போது வேற மாதிரி. பயந்து வரல. வரும்போது அங்க எல்லாரையும் விட்டு வரோமே, பையன் என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு. போகும்போது நம்ம இங்க கஷ்டப்பட்டாதானே அவங்க நல்லா இருப்பாங்க. உடம்பு கால் ஈடுனா ஒரு வலி ஆயிடுச்சு. விழுந்ததுல கால் பயங்கரமா வீங்கிருச்சு. பட் இருந்தாலும் அந்த வலி கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. வலி பயங்கர வலி, நடக்க முடியாத அளவு வலி. அந்த வலி கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது, கஷ்டப்பட்டாதானே. ஊர்லன்னா சும்மா ஒரு சின்ன அடினா கூட அப்படி இப்படி நம்மளே இது பண்ணிக்குவோம். நீங்க இவ்வளவு பெருசா வீங்கி போயும் அது நம்மளை அறியாம வருது. ஊர்ல எல்லாம் அவ்வளவு பெருசுனா சரி ரெண்டு வாரம் அப்படின்னா இங்க மனசு வர மாட்டேங்குது. சரிண்ணா, கடையை பார்த்துக்கோங்க. ஏன் அது ஸ்ரீலங்கா பையன் இல்ல, அந்த ஸ்ரீலங்கா பையன் ரெகுலரா வர மாதிரி தான் பேசிருக்கேன். நான் வந்து கேட்கறேன், அது ஒன்றும் பேசல. இன்னும் 2-3 மாசம் இருக்கான்னா. 2-3 மாசம் இருக்கான்னா. 2-3 மாசத்துக்கு மாசம் சேலரி இல்ல, அவன் படிச்சுட்டான். அவன் படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து 3 hour தான் போவான் காலேஜ். என்ன காலேஜ் என்ன படிக்கிறான்னு சொல்ல. இல்ல இன்ஜினியரிங் தான். 3 hour தான். அவன் போய் சொல்றானா அதுவும் தெரியல. அந்த 3 hour எப்போ வேணாலும் போய்க்கலாம். அந்த மாதிரி என்ன இங்கே அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. கிடையாது. அவன் பொய் சொல்றான்னு நல்லா தெரியுது. நான் ஏதோ காலேஜ்ல படிக்கிறேன்னா, இந்த காலேஜ்னா 3 hour நம்ம இஷ்டம், எப்போ வேணா போய்க்கலாம்னா இந்த காலேஜ்ல அதை அலோவ் பண்ணுவான். காலையிலனா காலையில, ஈவினிங்னா ஈவினிங்க. இதுல வேற ஈவினிங் எங்கேயோ போய் ஒரு வேலை பார்க்குறான்னா அதுல ஏதோ போயிட்டு வரணுமா, ஒரு 1/2 மணி நேரமா. ஈவினிங் 1/2 மணி நேரம் போயிட்டு எத்தனை மணிக்கு வந்து 5 மணிக்கு 6 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னா, நீ 5 மணிக்கு இங்கே வந்துடுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் காலையில ஒரு இடத்துல சீக்கிரமா போயிட்டு வரானா 6 மணிக்கு 7 மணி வரைக்கும் ஏதோ ஸ்டடி பண்ணி வைக்கிறோமா அது இதுன்னா. அப்புறம் நான் இவரை கூப்பிட்டு சொன்னேன், நீங்க என்ன டைமிங் சொன்னீங்க அப்படின்னு. உன் டைமிங் தான் சொல்லியிருக்கேன்னாரு. அவன் இந்த மாதிரி சொல்றான்னு கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், ஈவினிங் கூப்பிட்டாருங்க, முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு கேளுங்க, அந்த பையன் இந்த மாதிரி சொல்றான். அப்புறம் அவனை கூப்பிட்டு கேட்டோன்னே சரி ஓகே, நான் அந்த வேலைக்கு வேற யாருன்னா அனுப்பிச்சிட்டேன். எனக்கு தான் வேலை, அந்த வேலைக்கு நான் வேற யாருன்னா ஆள் அனுப்பிச்சிட்டு நான் வந்துடுறேன் காலையில் அப்படின்னா. இன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு வர சொன்னதுக்கு காலையில் 8 மணிக்கு தான் வந்தேன். நான் சொன்னேன், உன்னால ரெண்டையுமே பார்க்க முடியாது, உன்னால பார்க்க முடியும். உனக்கு என்ன பேசல, என்ன சேலரி சொல்லியிருக்காங்கன்னா அது இன்னும் பேசல, அது என்ன நான் பேசணும். ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய்.
இதில் வேற அவன் சந்தோஷமா போய் வேலை செய்வான் ஃப்ரீயா இருக்கும்போது. ஆனா ஏதோ போய் சொல்றான். இதுல இந்தியா வருவானா மார்ச் மாதம் கண்டிப்பா மண்ணடிக்கு வருவேன்றான். வருஷத்துக்கு 4 வாட்டி நான் இந்தியா வருவேன். வரும்போது சும்மா அவன் விசிட்ல தானே இருப்பான். சும்மா சொல்லுவான். அப்படின்னா சொல்லுவான். கார் இல்லை என்ன பண்ணுவாங்க அது காலையில் போய் எடுத்துக்கலாம். நம்ம கடைக்கு தானே போகிறோம். வீட்டிலே பண்ணிக்கலாமா? வீட்லேயே பண்ணிக்கலாம். மங்கன் வந்து போகிற ஒரு நைட் எக்ஸ்ட்ரா சிங்கப்பூர்ல ஒரு நைட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா எதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு ஏதாவது நாளைக்கு ஒரு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பப்பரிங் காண்டி தான் நான் உங்களுக்கு ஒரு நாள் போட்டேன். இல்லைன்னா நான் எதுக்கு போனேன் நாளைக்கு இருக்கு நான் பண்ண முடியாதா? சரி அது போய் போல நாளைக்கு போச்சு. அது நாளைக்கு போக முடியல. நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது நாளைக்கு மருத்துவ விடும். நாளைக்கு நான் வரவும் மாட்டேன். யாரும் வர மாட்டேன். சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க. பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன். இது கூட ஒரு ஃப்ளைட் ஏறி கூட போக முடியாது. ஃப்ளைட் ஏறி கூட உங்களுக்கு 3 வேலை இருக்குது. ஒன்றும் கார்டு இல்லை. உங்களுக்கு கார்டை போய் எடுத்துலாம். ஜிஎஸ்டி பிளானிங் ஒன்று. அப்புறம் ஜிஎஸ்டி பிளானிங்னா உள்ளே போய் கியூ வாங்கணும். நீங்கள் உள்ளே வர பர்ச்சேஸ் வேறு பண்ண போகிறேன். நைட்டு வேறு இப்போ மாறி மாறி விடுவோம். என்ன நம்பர் எங்கே போகலான்னு தெரியாது. ஆக்சுவல் நான் கிளியராக நம்பர் சரி நல்லா என்ன ஃப்ளைட் நம்பர் போகலான்னு கூட தெரியாது. சரி இல்லை பெஸ்ட்டாக நாளைக்கு காலையில் நேரம் ஆமியா பார்க்கவா? எனக்கு ஒன்றும் ஆமினா கிடையாது நாளைக்கு காலைல. அதனால தான் நான் பார்க்குறேன். இப்போ ஆமினா இருக்கிறத விட இல்லை சிக்கன் பண்ணலாம் தான் நான் இப்போ வரேன். காலையில் அதுக்கு சுற்றி கிடையாது. அதனால தான் கால் பண்ணி நீங்கள் ஏன்னா டென்ஷனாக வரீங்க? நான் பத்திரமா போய் சேர்ந்துருவேன். நீங்கள் அதனால கவலைப்படாதீங்க. கால் வேறு உங்களுக்கு இருக்கு. மறுபடியும் டாக்டர்